கூட்டணிக்கு வேண்டாம், வெளியில் இருந்தே திமுக வெறுப்பு அரசியலை தீவிரமாக பரப்புங்கள் என்பதுதான் பாஜக பலருக்கு கொடுத்திருக்கிற செயல் திட்டம். இது ஒரு ஒர்க் ப்ரோக்ராம். எல்லாரையும் கூட்டணியில் சேர்க்கணுங்கிறது மட்டுமே அவங்க நோக்கம் இல்லை. இந்த தேர்தலில் விஜய் அவர்களை கூட்டணிக்கு இழுக்க வேண்டும் என்பது அதிமுகவின் நோக்கமும் இல்லை, பாஜகவின் நோக்கமும் இல்லை. அவரை வைத்து திமுக தலைமையிலான கூட்டணியை பலவீனப்படுத்த வேண்டும், இந்த கூட்டணி ஆட்சிக்கு வந்து விடாமல் தடுக்க வேண்டும், சிறுபான்மை சமூகத்தினரின் பெரும்பான்மையான வாக்குகளை சிதறடிக்க வேண்டும். இதுதான் அவருடைய ஒரே அரசியல் செயல் திட்டம். தமிழக வெற்றிக் கழகத்தை அதிமுக பாஜக கூட்டணியில் சேர்க்க அவர்கள் ஒருபோதும் முயற்சிக்க மாட்டார்கள். வெளியில் இருந்து எந்த அளவுக்கு திமுக மீதும் திமுக அரசின் மீதும் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் மீதும் தாக்குதல் தொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தாக்குதல் தொடுக்க அனைத்து வகையிலும் துணையாக இருப்பார்கள். இதை எப்படி அடுத்தவர் மீது பழி போடலாம், இதிலிருந்து அரசியல் ஆதாயம் தேடலாம் என்பதில்தான் விஜயும் குறியாக இருக்கிறார் என்று பார்க்கிற போது மிகுந்த அதிர்ச்சியாக இருக்கிறது. அதற்காக அவர் துளியும் வருத்தப்படுவதாக தெரியவில்லை, கலங்குவதாக தெரியவில்லை, குற்ற உணர்வு அவருக்கு இருப்பதாக தெரியவில்லை. கொஞ்சம் கூட கவலைப்படாத நிலையில் ஆட்சியாளர்கள் மீது பழியை தூக்கி போட முயற்சிக்கிறார் என்றால் அவர் எவ்வளவு ஆபத்தான அரசியலை கையில் எடுத்திருக்கிறார் அல்லது ஆபத்தானவர்களின் கைகளில் சிக்கியிருக்கிறார் என்று எண்ணுகிற போது பெரும் கவலை அளிக்கிறது. இதுபோன்ற சக்திகளிடம் தமிழ்நாட்டு மக்கள் சிக்கிக்கொண்டால் எதிர்காலம் என்னவாகுமோ என்கிற அச்சமும் மேலிடுகிறது. ஏற்கனவே பாஜக எங்களுடைய எதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு, எங்களை விமர்சனம் பண்ணி பேசிட்டு இருக்காரு. இந்த இடத்துல எப்படி நாங்கள் எங்களுடைய பிடியில் எப்படி அவர் இருக்க முடியும்? திரையில் தோன்றி நடிச்சு புகழ் பெற்றுட்டாலே நாட்டை ஆள்வதற்கு தகுதி வந்துடுது. அவருக்கு எல்லா துறை சார்ந்த அறிவும் இருக்குது, அவருக்கு தகுதி வந்துடுதுன்னு நினைக்கிற ஒரு தலைமுறையை உருவாக்கிட்டோம். இதில் எல்லார் மேலேயும் பிழை இருக்குது. எங்கிட்ட இருக்குது, உங்ககிட்ட இருக்குது, ஊடகத்துக்கிட்டே இருக்குது, பெற்றோர்கள்ட்ட இருக்குது, ஆசிரியர் பெருமக்கள்கிட்ட இருக்குது. குறிப்பாக ஆசிரியர் பெருமக்கள்கிட்ட இருக்குது. ஏன்னா அரசியலை கற்பிக்காத கல்வி இல்லை, அரசியலை தாண்டி ஆகச்சிறந்த கல்வி இல்லை. இங்கே கல்வி நிறுவனங்களும் அரசியல் பேசாதேன்றாங்க. அந்த மாணவர் படிக்கிற போது எதுக்கு அரசியல்னு, இது எப்படி படிக்கிறதே அரசியல் தான். அதனால இது நல்ல அரசியல் எது என்று கற்பிக்காதனால இந்த திரை மயக்கம் பெரிய அளவிற்கு இருக்குது. தெய்வ தரிசனம் போல, ஒரு இறை வழிபாடு போல. நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், வெங்கடாசலபதி தரிசிக்க போய் எனக்கெல்லாம் என் உறவினர்கள் லட்டு கொடுத்தா 6 மணி நேரம் நின்று தரிசித்தேன், நல்ல தரிசனம்னு சொல்லுவாங்க. ரொம்ப நேரம் நின்று இது ஆற்றுல அழகர் இறங்கும் போதும் 15 லட்சம் பேர் கூடி ரொம்ப நேரம் கால் கடுக்கு நின்று வழிபடுறான். ஒரு திரைப்பட நடிகர் வந்தாலும் நின்று ரொம்ப நேரம் நின்று பார்க்குறான். இந்த போக்கு ஒரு நாகரிகமான சமூகத்திற்கு நல்லதில்லை. அதை நம்ம கற்பிக்க தவறிட்டோம். அப்போ எதுவுமே அவன் சிந்தனைக்குள்ள நல்ல செய்திகள் போக, இது பேராபத்தானது. இப்போ உடனடியாக மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா, இந்திய ஒன்றிய அரசு ஒரு உண்மை கண்டறியும் குழுன்னு அம்மா ஜெயமாலினியும் அந்த ஹேமாலினியும் இந்த அனுராக் தாக்கூர்னு 2 பேரை அனுப்பி, இதே மாதிரி தானே துப்பாக்கி சூடு தூத்துக்குடியில் நடந்தது. ஏன் இந்த பாரதிய ஜனதா உண்மை கண்டறியும் குழு அனுப்பல? இது அது உயிர் இல்லையா? அது மக்களின் பிரச்சனைக்கு போராடி சத்தான், மனு கொடுக்கத்தான் வந்தான். ஸ்டெர்லைட்டு எங்களுக்கு நிலம் நஞ்சாகுது, நீர் நஞ்சாகுது, எங்கள் வாழ்வாதாரத்தை பாதிக்குதுன்னு போராடி மக்கள் போராட்டம். அவன் வெகுண்டெழுந்து தன் உயிரை காக்க, நிலத்தை காக்க, வளத்தை காக்க வந்தான். அவனை சுட்டு கொன்னது யாரு? சுட சொல்லி உத்தரவு பிறப்பிச்சது யாரு? அதையே உண்மை கண்டறியும் குழு கேட்கல. அன்னைக்கு இவங்கெல்லாம் எங்க போனாங்க? கொடநாட்டில் 5 பேர் செத்துருக்காங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல. கொன்னது யாரு? காரணம் என்ன? பேச்சே கிடையாது. தலைவருக்கு எல்லாமே தெரியும்ன்றது தெரியாது, 100% தெரியாது. புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இனிமேல் தான் படிப்படியாக இப்போ இந்த சம்பவம் கூட அவருக்கு ஒரு ஏதோ ஒரு புரிதல் ஏற்படுத்தியிருக்கும் தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் தலைவர் விடுங்க, இந்த 2ஆம் கட்டமாக இருக்கிறவங்க ஏன் இவ்வளவு ஒரு அஜாக்கிரதையாக இருக்காங்கன்னு தான் என்னோடய கேள்வி. அவங்க எல்லாருமே இந்த இடத்த பார்த்துருக்காங்க, இந்த இடத்த கொடுத்துருக்காங்க, இந்த இடத்த ஆய்வு செஞ்சுருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. பட்டு நான் என்ன கேட்குறேன், இது இப்படி தான் டைமில் நடக்கிறோம். குறிப்பாக இந்த டைமில் நீங்கள் வந்தால் நல்லா இருக்கும்னு அந்த 2ஆம் கட்ட தலைவர் தான் தலைவர்கிட்ட சொல்லணும், அவருக்கு இன்சிஸ்ட் பண்ணி அதோட இம்பார்ட்டன்ஸை புரிய வைக்கணும். இவங்க ஏன் சொல்லலை?
சார் 8:45 நாங்கள் பரிசு வாங்கியிருக்கேன் சார். நீங்கள் இங்கே இருக்கணும் சார். முடிச்சுட்டு திருப்பி நாமக்கல்லேருந்து நீங்கள் வரணும் சார். அந்த ட்ராவலிங் டைம் இவ்வளோ இருக்குது சார் அப்படின்றது நீங்கள் சொல்லணுமா இல்லையா? ஷூட்டிங் அதை வேறு போகிறாரு, நடிக்கிறாரு, சம்பளம் வருது, அதெல்லாம் வேறு. இது பொலிட்டிக்கல் இருந்தபோது அவருக்கு நீங்கள் ஆலோசனை வழங்க உங்களையே அப்போ கூட வச்சுருக்காரு. இவ்வளோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலே ஏன் கூட வச்சுருக்காரு? 2ஆம் கட்ட தலைவர்களுடைய செயல்பாடு அதிருப்தியில் இருக்குது. 100% இதை பகிரமாக சொல்கிறேன், அதிருப்தியில் இருக்குது. அரசியலுடைய முதல் பாடத்தை மிகப்பெரிய விலை கொடுத்து வாங்கிட்டார் விஜய். அதுலேருந்து சரி பண்ணி வெளியில் வர வேண்டியது அவர் பொறுப்பு. அவர் மற்றவர்களை குற்றம் சொல்கிறது எந்த அர்த்தமும் கிடையாது. அதை தெரிஞ்சுக்கணும். முதல்ல ஒரு யார் பெரிய மனுஷன்னா, சாரிப்பா நான் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்கன்னு கேட்குறவன் தான் பெரிய மனுஷன். அதை விட்டுட்டு ஓடி போய் எனக்கு மனசு வருத்தமாக இருக்குது, எனக்கு ரொம்ப உடஞ்சி போயிட்டேன். ஏங்க பெத்த குழந்தைய செத்து போய் அதை போய் இப்போ அடக்கம் பண்ணியாச்சு. நிறைய பேர் எரிச்சிட்டாங்க, சாம்பல் வந்துடுச்சு. இப்போ போய் நீங்கள் என்ன ஆறுதல் சொல்ல போகிறீங்க? இப்போ இன்னும் 10ஆம் நாளைக்கு போகிறேன், 16ஆம் நாள் போகிறேன், நான் 20 லட்ச ரூபா கொடுத்துடலாம், நான் 25 லட்ச ரூபா கொடுக்குறேன். ஒரு 10 வயசு குழந்தைய உங்களால் கொடுக்க முடியுமா? உயிருக்கு உண்டான மரியாதையை தெரிஞ்சுக்கங்க. வெறும் கூட்டம்னா அந்த கூட்டம் ஓட்டாக மாறாது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.